வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் இது. அதை நம்ம செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால மசாலா எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 5 நம்பர் கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். மிளகு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். ஜீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. தனியா 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கணும். நல்லா இது பொரிஞ்சு வறுப்படணும். அந்த டைமில் ஒரு 4 மிளகா சேர்த்துக்கலாம். வர மிளகா ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா பொரிஞ்சு வறுக்கணும், அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1/2 மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே 6 நம்பர் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஈரம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா அந்த ஈரத்தன்மை போய் இது மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அந்த டைம் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாவையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காயும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் லேசாக சுட்டால் போதும். நம்ம பன்னீரை சாட்டே பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவில் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதை அப்படியே கருகி போயிட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நான் 200 கிராம் அளவில் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால பச்சை வாசனை போயிட்டு நல்லா டேஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறது. உடையாதையும் நமக்கு அப்படியே முழுசாகவும் இருக்கும். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மிளகாத்தூள், உப்பு நம்ம சேர்த்ததெல்லாம் அப்படியே சுற்றி கோட்டிங் ஆகிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம மேலே ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 3 நம்பர் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவில் இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா இது மாதிரி பழமாக எடுத்துக்கணும். அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா இதில் வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு குழைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ இதுக்கு நம்ம தனியாக மஞ்சள்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள்லாம் ஏன்னா இதுலேயே நம்ம வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் தனியாக வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு 2மே சேர்த்து அரைச்சிருக்கோம். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறது. இல்லைன்னாலும் தேங்காவை மட்டும் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். தேங்காய் சேர்த்ததுனால நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். அதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பன்னீர் கிரேவியை வந்து நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். எல்லாமே மசாலா எல்லாம் வறுத்து சேர்த்து செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பன்னீர் கிரேவியை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். இதை வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான், ஃபுல்கா, அப்புறம் வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம், ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம். இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த அருமையான ஒரு சைட் டிஷ் இது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.